வெல்கம் MIMTPT ரியல் எஸ்டேட் சென்னை. இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா மன்னிவாக்கம் ரூபி பில்டர்ஸ் லேண்ட்மார்க் இல்லையா, படப்பர் ரோட்டில், மன்னிவாக்கம் டு படப்பர் ரோட்டில். ஸோ அந்த ரூபி பில்டர்ஸ் அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தோன்னா ஒரு 200 மீட்டர் தாங்க. மெயின் ரோட்லேருந்து ஒரு 200 மீட்ரு, 30 ஃபீட் ரோடு, 40க்கு 60 சவுத் ஃபேஸிங், 4200 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. நெகோஷியபிள் பண்ணலாம், கொஞ்சமாக உட்காந்து நெகோஷியபிள் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நியர்பைங்க. மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நியர்பைடு இருக்குது. இங்கே பார்த்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்களா, மெயின் ரோடு இங்கே தான் இருக்குது. ரெசிடென்ஷியல் பிளாட் இது. கரசங்கால் வில்லேஜில் வரும். DTCP அப்ரூவ்டு. லீகல்லாம் பார்த்தோன்னா கரெக்டான லீகல் தான், கரெக்டான பேப்பர்ஸ் தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் இல்லை. உடனே பார்த்திங்கன்னா நம்ம வீடு கட்டி குடியேறிக்கலாம். இமீடியட்டாக வீடு கட்டி குடியேற மாதிரியான ஒரு சூப்பரான அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்து இருக்கிறது. ஜஸ்ட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் 100 மீட்டர் போய்ட்டு ரைட்டில் 100 மீட்டர் போனோம்னா ரூபி பில்டர்ஸ் பக்கத்தில் இருக்கிற அந்த பஸ் ஸ்டாப் வந்துடுது. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி யாராவது தேடிருக்கீங்கன்னா இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லா பஸ்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்க ஆரம்பிச்சிச்சு. மாநகர பேருந்துகள் அந்த சைட்லேருந்து நம்ம வாலாஜாபாத்லேருந்து வரதா இருந்தாலும் சரி, ஒரகடம் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து வரதா இருந்தாலும் சரி, இல்லை அந்த பக்கம் கிளாம்பாக்கம் தாம்பாத்துலேருந்து வர பஸ்ஸில் இருந்தாலும் சரி, எல்லா பஸ்ஸுமே நின்று போகிறதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாமும் வந்துடுச்சு. அதனால் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக பார்த்திங்கன்னா டெவலப் ஆகக்கூடிய இடம். நம்ம வந்து இங்கேருந்து படைப்பை தாண்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா CMDA கண்ட்ரோல் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா அந்த DTCP இருக்கிறதெல்லாம் CMDA மாறும். நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த லொக்கேஷனில் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி தேடுறீங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ரேட் முன்ன பின்ன பேசிகிட்டு இருக்கக்கூடாது, நம்ம முடிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு மனசுக்கு பிடிச்ச பிளாட்டு. அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நியர்வை ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நம்ம மிஸ் ஆகி போச்சுன்னா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா திரும்பவும் கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர். ரேட்டு விஷயமாவோ ஏதோ ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் செட் ஆகாமல் மிஸ் பண்ணிட்டு ரொம்ப நாள் 2 வருஷம் 3 வருஷம்லாம் ப்ராப்பர்ட்டி தேடுறவங்களாம் இருக்காங்க. ஏன் நம்மக்கிட்டே பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. ஒரு சில ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்திங்கன்னா ரேட்டில் கொஞ்சம் இதாகிட்டு பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாளாகவே பார்த்திங்கன்னா எனக்கு எந்த இடத்த காட்டினாலும் அந்த இடம் தான் சார் மைண்டுக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கும். ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இதுவும். ஸோ மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா இங்கே சேல்ஸுக்கு வரதே ரொம்ப ரேராகிடுச்சு. முன்னாடிலாம் பார்த்தா நிறைய பிளாட் இருந்துச்சு, இப்போலாம் பிளாட்ன்றது இங்கே சேல்ஸுக்கு வரதே ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியோட எந்த பிளாட் நம்பரு, வேறு என்ன டீட்டெயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக பதிலுக்கு காத்துட்ருங்க. வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா அடுத்த இடம் மூவ் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட் தான் வாட்ஸ்அப் பண்ணல, கால் பண்ணுங்கள். பதிலுக்கு காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான். நன்றி.